நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மே 3, 2025 மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். மீனராசிக்கு இன்றைய நாள் நிஜமாகவே ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வலுவாக இன்றைக்கி இருக்கிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், பஞ்சமஸ்தானாதிபதியான பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கி 5இல் ஆட்சியாக இருந்து, யோக கிரகமான செவ்வாயை நீச்சபங்க அமைப்பில் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வலுவில் இருக்கிறதுனால மீனராசிக்கு சில அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கி வேலை செய்யும். ஓகேங்களா? பண தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி எதிர்பாராத பண வரவுலாம் உண்டு. குறிப்பாக கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும். சரிங்களா? வீடு எடுத்து கட்டுறது, கடன்களை அடைக்கிறது, மனைவிக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், அதே போல் நகைகள் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் எப்படியாவது வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறது. மனைவியின் மீதான சில அந்யோன்ய குறைபாடுகள் இருக்கும். சில பேருக்கு தற்காலிக பிரிவுகள் ஏற்படும். சில பேர் தொழில் ரீதியாக ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையே சில ஆரோக்கிய ரீதியான மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கும். அங்கே புதன் பகவான் நீச்சமாகி சனியும் ராகுவும் அமைப்பில் அந்த 7ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, பிரிவுகள் ஏற்படுறது, தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயத்துக்கு செல்றதுன்னு சொல்லிட்டு சில தாம்பத்திய அமைப்புகளை சில குறைகள் ஏற்படணும் அப்படிங்கிறது விதியாக இருக்குது. ஸோ முறையான மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பாகவே மீனராசிக்கு இருக்கும். தொழில் ரீதியாக அப்பப்போ சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட நாளோட முடிவில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் செஞ்சு முடிப்பீங்க, பாராட்டும் பெறுவீங்க, வருமானமும் நிஜமாக சேரும். ஓகேங்களா? மீனராசிக்காரங்க கடவுளை மட்டும் தினமும் கும்பிட்டு வாங்க. சிவபெருமானை மறக்க வேண்டாம். நன்றி.